காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். இந்த அதிகாலை நேரத்தில் இந்த ஜெபன் டிவி முன்பாக உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையையும் கேட்டு ஜெபிக்க போகிற ஒவ்வொருவரையும் MMJ மூலமாக வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பெரியவர், அவர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருப்பதாக என்று ஜெபிக்கிறோம். சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது சொல்கிறாரு, 119ஆம் சங்கீதம் 103வது வசனம் எப்படியா சொல்கிறது, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாக இருக்கும். பாருங்கள், ஆண்டோடைய வார்த்தையை ருசித்த அந்த தாவீது சொல்கிறார், உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளோ இனிமையானவர்கள். அப்படி வார்த்தை நம்முடைய வாயில வர 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 அது தேனிலும் அதிகமாக இருக்கும். தேனை யாராவது விரும்பாமல் இருப்பாங்களா? அப்படி தானே, தேன் கிடச்சா எல்லாருமே குடிப்பாங்க. ஈவன் சொல்ல போனால் டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க, ஆனால் தேன் கிடச்சா மட்டும் அதை டேஸ்ட் பண்ண விடவே மாட்டாங்க. இட்ஸ் நார்மல் இல்லை? அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டோடைய வார்த்தைகள் வர 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 அதை நம்ம டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது ஒவ்வொரு நாளும் நமக்கு உடலுக்கு பயங்கர ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கோம். இந்த தேன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆரோக்கியத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதே தான் இந்த வார்த்தைகள் தேனிலும் மதுரமாக இருக்கும். அப்போ அதை விட மேலானது. இப்போ நமக்கு எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு ஆண்டோடைய வார்த்தை. எத்தனை பேர் இந்த வார்த்தையினால் நீங்கள் ஆண்டவரே ஒரு பிரச்சனைகள் வரும்போது, ஒரு கஷ்டங்கள் வரும்போது இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்களோ, நீங்கள் பண்ண 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 அது ஒரு மருந்து எவ்வளோ தூரம் நீங்கள் ருசிச்சு சாப்பிட்றீங்களோ, அதே மாதிரி இந்த வார்த்தையை நீங்கள் ருசிக்க ருசிக்க என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். பாருங்கள், அதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு, 119ஆம் சங்கீதம் 101வது வசனம், உம்முடைய வசனத்தை தான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். இன்றைக்கி இந்த பொல்லாத வழிகள் தான் நம்மை வேண்டாத இடங்களுக்கு கொண்டு சேர்க்கிறது, வேண்டாத காரியங்களுக்கு நம்மை கொண்டு நடத்துறது இந்த காரியம்தான். அதனால் உம்முடைய வசனத்தை நான் காத்து நடத்தும்படிக்கு சகல பொல்லாத வழி. அப்போ முதல்ல வசனத்தை உட்கொள்கிறாரு, காத்து நடக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தை படித்து அதை காத்து நடந்துட்டோம், பொல்லாத வழிகளுக்கு நம்ம போகவே மாட்டோம். சத்ரு விதைக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நம்ம கண்மண்ணு கூட நம்ம பார்க்க மாட்டோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை ராத்திரி கூட நீங்கள் நினைக்கலாம், நாளைக்கு காலை என்ன வசனம் கிடைக்குதோ அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அந்த வசனமே தான் அந்த வார்த்தை. நமக்கு ஆண்டோடைய வார்த்தை, அவர் வார்த்தையினால் உருவானவர். அந்த வார்த்தை தான். இதை பார்த்தீங்கன்னா இது எழுதி நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இதை எழுதி கொடுத்ததை ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளும். நான் உட்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. கிடைத்தோடனே அதை உட்கொண்டேன். ஒரு நமக்கு பிடிச்சது ஒன்று கிடைச்சுன்னா அது எவ்வளோ நம்ம ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவோம் இல்லையா? மற்றவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டோம், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவோம். அப்படி தானே? அதே மாதிரி தான் இந்த ஆண்டோடைய வார்த்தை கிடைத்தோடனே அப்படியே நம்ம உட்கொண்டோன்னா அதுக்கு நம்ம கால்களுக்கு தீவும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறான். இந்த பாதை நம்ம நேராக நடந்துட்டோன்னா இந்த நித்திய ஜீவனுக்கு போய் சேர்ந்துருவோம். இன்றைக்கி நிறைய பேர் இருளில் தான் தடுமாறுறோம். இந்த இருட்டையும் வெளிச்சமாக்குற இந்த வார்த்தையை மட்டும் ஒவ்வொரு நாளும் உட்கொண்டுட்டோன்னா அது நம்மை ஒருபோதும் என்ன செய்யாது, தப்பான வழிக்கு, பொல்லாத வழிக்கு, தீமையான வழிக்கு, அக்கிரமக்காரன வழிக்கு அது கொண்டு செல்லவே செய்யாது. அது நமக்கு மேன்மையை கொடுக்கும். தேவன் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை நம்ம மூடி ஜெபிக்க முன்னாடி ஒரு சிறு பாடலை பாடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரியவர். ஏன்னா எரிகோ நம்ம முன்னால் நின்னாலும், பெரிய யோர்தான் வந்தாலும், செங்கடல் வந்தாலும் நம்மை தூக்கி சுமந்து போகிற கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரான கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எரிகோ வரட்டும், வா, வந்தால் என் தேவன் என்று எரியோட மேலானவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவர்
நம்மோடு கூட இருக்கிறார் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவாயின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவாயின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமமுண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமமுண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஆமென். அருமையானவர்களே, வார்த்தையில் உண்மையுள்ளவர். அந்த வார்த்தை நம்மை நடத்தும். அந்த வார்த்தை நம்ம என்ன செய்யும்னா, ஆமீன், அவ்வளோ இனிமையானது, அவ்வளோ தேனிலும் மதுரமானது. அந்த வார்த்தையை அப்படியே நம்பிட்டோன்னா அவர் நம்புவதற்குரியவர் ஒருவர் மட்டும்தான். மனுஷன் வார்த்தையை சொல்லுவாங்க, ஆனால் கைவிட்டுருவாங்க, சொன்னதை நிறைவேற்றக்கூட மாட்டாங்க. ஆனால் அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் அவர் உறங்கவும் மாட்டார், தூங்கவும் மாட்டார். அவர் நமக்கு சொன்னதை செய்து முடித்து நம்மை மேன்மையான ஒரு சிகரத்துக்கு நம்மை கொண்டு போக அவர் வல்லவராக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி நம்ம பாடணும்ல, வார்த்தையால் சொன்னோம் இல்லையா, கோலியாத், நீ எதிர்த்து வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், என்னோடக்கு எரிகோ வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், ஆனால் ஏசப்பா என் கூட இருக்காரு. ஒரு பெரிய யோர்தான் வரலாம், நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா அந்த சிலுவை நிழல் எனக்குண்டு. அந்த சிலுவையின் அடியில் மறைஞ்சிட்டோன்னா அவரே நமக்கு தஞ்சமும், அவரே நமக்கு அடைக்கலமும். ஆபத்து காலத்தில் நமக்கு அடைக்கலமானவர் அவர் தான். இன்றைக்கி ஒரு வேளை அடைக்கலம் இல்லை, எனக்கு தஞ்சம் இல்லை, என்னை யாரும் ஏன்னு கேட்க ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லுங்கள், யாரும் வேண்டாம், என் அப்பா எனக்கு போதும், அவரே எனக்கு தஞ்சமானவர், அவரே எனக்கு அடைக்கலமானவர். ஆபத்து காலத்தில் நான் தங்குகிற கண்மலை அவர் தான்.
அவரை நோக்கி சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை வேதனையோடு கூட, கஷ்டத்தோடு கூட, கவலையோடு கூட இருந்துட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நீங்கள் தான்ப்பா, உங்கள் வார்த்தை தான்ப்பா என்னை தேற்றணும், உங்கள் வார்த்தை தான்ப்பா எனக்கு வேணும், நீங்கள் தான்ப்பா தஞ்சம்னு சொல்லுங்கள். அவரே உங்களுக்கு தஞ்சமாய் வருவார். உங்கள் கணவனை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளையை குறித்து, அல்லது பிள்ளைகளை குறித்து, அல்லது மாமனார் மாமியார் யாரோ ஒருத்தர் வியாதியை குறித்து, கடனை குறித்து, இதெல்லாவற்றை குறித்து நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா இதெல்லாவற்றுக்கும் மேலானவர் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் இயேசு. இதெல்லாவற்றுக்கும் மேலானவர் அவர் தான் இயேசு. அவரை மட்டும் நம்பிட்டீங்கன்னா, அவர் வார்த்தை மட்டும் விசுவாசிட்டிங்கன்னா எல்லாமே மாறிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம ஜெபிக்கும்போது உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபியுங்கள். அப்புறம் இன்றைக்கி பிறந்தநாள் காண்கிற பிள்ளைகள் உண்டு, திருமண நாள் காண்கிற பிள்ளைகள் உண்டு, ஊழியங்கள் உண்டு, எல்லாவற்றுக்காகவும் சேர்த்து நாம் இந்த நாளையில் காலை வேளையில் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி அநேகர் இதை முடிச்சுட்டு உடனே அப்படி இதை கேட்டுகிட்டே சிலவங்க செல்லில் கேட்டே ஓடுவீங்க. சிலவங்க அதை காரில் அல்லது போகும்போது அல்லது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது கூட கேட்பீங்க. பட் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த நாள் முழுதும் கர்த்தர் உங்களை காக்கும்படியாய், இந்த நாள் முழுதும் கர்த்தர் உங்களை தாங்கும்படியாய், இந்த நாள் முழுதும் கர்த்தர் உங்களோடு கூட அவர் பயணம் பண்ணும்படியாய் கர்த்தரை நோக்கி கேட்போம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எப்பொழுதும் எங்களுக்காக நடத்தி, எங்களை பாதுகாத்து, பராமரித்து, அனுதினமும் காண்கிற எங்கள் பரலோக தந்தையே, அப்பாவுமே நன்றியோடு துதிக்கிறோம். ஏசப்பா, இந்த காலை நேரத்திலும் எங்கள் பிள்ளைகள் உங்கள் சமூகத்தில் வந்திருக்காங்க. இவர்களை குறித்து நீங்கள் எப்போவுமே விசாரிக்கிறவராக இருக்கிறபடியால் எங்கள் கவலையெல்லாம் உங்கள் மேலே வைக்க சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு தெரியும், நீர் விசாரிக்கிற தேவன், நீர் எங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் எங்கள் கவலையெல்லாம் உங்கள்கிட்ட வச்சுட்டோம்ப்பா. நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. எங்களால் ஒன்றும் கூடாதுப்பா, உங்களால் தான் எல்லாம் கூடும் ஆண்டவரே. உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. உங்கள் கிருபை எங்களை தாங்கணுமேனு ஜெபிக்கிற ஆண்டவரே, உங்கள் வல்லக்கரை எங்களை தாங்கணுமேனு ஜெபிக்கிற ஆண்டவரே, உங்கள் நேசக்கரை எங்களை தாங்கணுமேனு ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாடணும், நீங்கள் நல்லவர், நீர் வல்லவர் ஆண்டவரே, உங்கள் சிலுவையின் அடியில் எங்களுக்கு அடைக்கலம் உண்டு என்று நாங்கள் அதை விசுவாசித்து பாடினோம் ஆண்டவரே. அப்படியே எங்களை நம்பப்படின வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரே அதை அதிசயமாய் மாற்ற பண்ணுங்கப்பா, அது விளங்க பண்ணுங்கப்பா, நிறைவேற பண்ணுங்கப்பா. அதற்காக நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. காலையில் நாங்கள் ஒரு கூட்டமாக உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஒருவேளை நாங்கள் பக்கத்தில் இல்லாமல் இருக்கலாம் ஏசப்பா, நாங்கள் தூரமாக இருந்து நாங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, நான் பக்கத்துக்கும் தேவனாக இருக்கிறேன், தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறேன். பட் நாங்கள் தூரத்தில் இருந்து ஒருத்தருக்கு ஜெபிக்கும்போது, இந்த டிவி முன்னால் பார்த்து ஜெபிக்கும்போது உங்கள் பிரசனம் இறங்கும் என்று ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்கள் முன்னால் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், உங்கள் மகிமை விளங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம், உங்கள் அற்புதம் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒருவேளை நாங்கள் ஜெபிக்கிறவங்க, யாருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோமோ அவங்க தூரத்தில் இருக்கலாம். ஆனால் இங்கே இருதயத்தை அறிகிறவர் நீர். இருதயத்தை அறிந்து அதுக்கேற்றபடி விடுதலை கொடுக்கிற தேவன் நீர் என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு விடுதலை கத்த தருவீராக. வியாதியோடு போராடுற பிள்ளைகள் உண்டு ராஜா ஆண்டவரே. நிறைய டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டுக்காக கொடுத்துட்டு காத்திருக்கிறவங்க உண்டு. யாராக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவனும் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. இந்த காலை நேரத்தில் யாருக்கு என்னென்ன தேவைகள் என்பதை இவர்கள் உணர்கிறார்களோ அதை என் தேவன் இவர்களுக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா ராஜா, நீங்கள் இவங்களுக்கு இந்த தேவையை பூர்த்தி செய்ய கடந்து வந்திருக்கிறதற்காக நன்றி அப்பா. ஏசப்பா, உங்கள் கிருபை எங்களை தாங்கணுமேனு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா, உங்கள் கிருபை, உங்கள் அன்பு, இரக்கம் எங்கள் மேலே தங்கணுமேனு ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம். உங்கள் ஆண்டவரே, இந்த நாட்களில் சுவாமி ஆண்டவரே கடன் பிரச்சனையோடு இருக்கிற எத்தனையோ பேர் ஆண்டவரே, ஆண்டவரே நீ இந்த உலகத்தில் எங்களுக்கு வாழ்வே இல்லையா, இந்த கடன் தான் எங்களுக்கு முடிவா என்று யோசித்து தங்களுடைய வாழ்க்கையே முடிக்கலாண்டு இருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே, வேண்டாம் ஏசப்பா, அந்த கடன் பிரச்சனை இந்த வெளியே கொண்டு வாங்க, இந்த இருளுக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வாங்க, இந்த வியாதி என்ற இருளுக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வாங்கப்பா. இவர்கள் வெளிச்சத்தை காணட்டும் ஆண்டவரே, இவர்கள் வெளிச்சத்தை காணட்டும் ஆண்டவரே. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஒளி ஆண்டவர், ஒரு சின்ன ஒரு ஒளி கிடைச்சா போதும், அதையே பிடிச்சிட்டு நடந்துருவாங்கப்பா. உங்களுக்கு இரக்கம் காமிச்சிருங்க ஏசப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் சுவாமி எதுக்கெல்லாம் இங்கே ஜெபிக்கிறாங்களோ அதை நீங்கள் இவங்களுக்கு வாய்க்க பண்ணுங்க. அது மட்டும் இல்லை ஏசப்பா, அநேகர் கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க, ஆனால் அத்தனை நெருக்கங்கள், அத்தனை நிந்தனைகள், எத்தனையோ
ஃபோர்ஸஸ், அவங்களால இது செய்ய முடியாது, ஆனால் தேவன் தான் இவங்களுக்கு அடைக்கலமாக அவங்க கூட இருக்கணும் ஏசப்பா. அதுபோல் ஆண்டவரே நிறைய ப்ரைவேட்ஸில் மிஷன்ஸில் வேலை செய்கிறவங்க உண்டு ஆண்டவரே, அதை எதிர்த்து எத்தனையோ சத்துரு போராடுறதை நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அவங்க வேலைக்கு எதிராய், அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு எதிராய் போகக்கூடாதபடி ஆண்டவரே நெருக்கங்களை கொடுத்து அவங்களை சோர்வடை பண்ணுற காரியங்கள் இது எல்லாவற்றையும் என் தேவன் காலையில் மாற்றி போடுங்கப்பா. இவர்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் தங்களுடைய வேலைகளுக்கு போகவும் பணிகளை செய்யவும் அதிலே வருகிற வருமானங்களை பெற்று ஆண்டவர் தேவனுக்கென்று வாழவும் கர்த்தர் இவர்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. என் தேவனால் எல்லாம் கூடும் ஆண்டவரே, என் தேவனால் எல்லாம் கூடும் ஆண்டவரே, என் தேவனால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. நீர் பரிசுத்தரப்பா, நீர் பரிசுத்தரப்பா, நீர் பரிசுத்தரப்பா. ஆண்டவர் சுய தொழில் செய்கிறவங்க கரத்தில் தரும், வாகனங்கள் ஓட்டுறவங்களும் உங்கள் கரத்தில் தரும் ஆண்டவர். டிரான்ஸ்போர்ட்டில் ஆண்டவர் இன்னும் இபியில் ஆண்டவர் இன்னும் எத்தனையோ இந்த ரிஸ்கான இடங்களில் வேலை செய்கிறவங்களும் உங்கள் கரத்தில் தரும். அதை பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. உயர்ந்த இடங்களில் வேலை செய்கிற பிள்ளைகள் ஆண்டவர், கட்டுமான பணிகளில் வேலை செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, வெளியிடங்களில் வேலை செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, வெளியிடங்களில் வேலை செய்கிறாங்க, ஆனால் என்ன வேலை செய்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்க செய்கிற வேலையில் கர்த்தருடைய கரம் கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா இன்னும் படிப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இன்னும் உயர்கல்விக்காக போகிற பிள்ளைகள் ஒரே உங்கள் கரத்தில் தரும். அவங்களுடைய தேவைகளை பெற்றோருடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக ஆண்டவரே. இன்னும் சுவாமி ஆண்டவரே அங்கங்கே பார்க்கும்போது அநேகர் மனநிலை சரியில்லாதவங்களா பார்க்குறது ஆண்டவரே, எங்கள் முன்னால் போகிறது கடந்து போகிறதை பார்க்குறோம் ஆண்டவரே. கர்த்தர்களை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. நீங்கள் கிருபை கொடுங்கப்பா ஆண்டவரே. உங்கள் அன்பு இவர்களுக்குள்ள நிலைத்திருக்கணும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இன்னும் இந்த நாளில் சுவாமி ஹெவன் டிவியை நினைத்து பார்க்குறோம். வேலை செய்கிற அத்தனை பேரும் உங்கள் கரத்தில் தரும் சுவாமி. மீடியாஸில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர், ப்ராஜெக்ட்ஸில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, ஃபவுண்டருக்காக ஜெபிக்கிறோம், அவங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இறங்கி வரணுமேனு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இந்த ஹெவன் டிவி அநேக வீடுகளுக்குள்ளே போகும்போது உங்கள் பிரச்சனை இறங்கணும். ஒவ்வொரு ஊழியர்களும் கொடுக்குற வார்த்தைகளுக்குள்ளே கடந்து வரணும். வார்த்தையின் மூலம் பேசுகிற தேவன் இவர்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா இன்னும் ஆண்டவரே இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் தரும் சுவாமி. இந்த பிறந்த நாளில் இவர்கள் தகப்பனே நன்மையும் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறோம். வயதை வாழ வயதாக்குங்கப்பா. இன்னும் திருமண நாட்கள் காண்கிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தருகிறோம். இவருடைய வாழ்க்கையில் இந்த வருஷம் என்ன நினைக்கிறார்களோ அதை கர்த்தர் அவர்களுக்கு வாய்க்க செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்தை அறிகிற தேவன், உள்ளத்தின் ஆழத்தில் எழுதுகிற ஏக்கங்கள் என் தகப்பனுக்கு முன்பாக இருக்கிறதை காண்கிறோம். இதை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய நாமம் மட்டுமே இவர்கள் மூலம் மகிமைப்படுவதாக தகப்பனே. அப்பா எங்களை தாழ்த்துறோம் ஏசப்பா, எங்களை ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஏசப்பா இன்னும் தகப்பனே எங்கள் தேசத்தை நினைத்து பார்க்கிறோம். தேசத்தில் நடக்கிற வன்முறைகள் ஆண்டவரே, தேசத்தில் நடக்கிற கொடூரங்கள் எல்லாம் மாறி போகட்டுமே ஜெபிக்கிறோம். அப்பப்பா பார்க்கும்போது ஆண்டவரே ஃப்ளைட் கிராஷஸ் ஆண்டவரை, இன்னும் பஸ்ஸஸ் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ஆண்டவர் உங்கள் கரத்தில் தருகிறோம். கர்த்தருக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை கர்த்தர் தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. எங்கள் பிள்ளைகளுடைய போக்கில் வரத்தின அப்பா கூட இருங்க. முன்னும் பின்னும் சாயிலும் தூதலை கொண்டு காவந்து புரியுங்க. அப்பா இவர்களுக்கான தூதர்கள் இவர்களோடு கூட கடந்து செல்வாளா என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களால் ஒன்றும் கூடாது தகப்பனே, உங்கள் கரத்தில் எங்களை தருகிறோம். என் தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க. என் தேவன் ஆண்டவர் இவர்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. நான் உன்னோடு கூட இந்த செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னீங்களே கர்த்தாவே. நான் உன்னை விட்டு விலகுவதும் என்னை கைவிடுவோம் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி என்று சொல்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற காத்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. இன்னும் ஆண்டவரே திருமணங்களுக்காக இருக்கிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தருகிறோம். அம்மேன் அந்த திருமணம் ஆண்டவர் இந்த நாளில் ஒருவேளை அவங்க திருமணத்துக்காக ஆயத்தப்பட்டு இந்த நாளில் மேரேஜ் இருக்கலாம் சுவாமி. ஆண்டவர் இன்னும் ஒரு வேளை டெலிவரிக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே பிள்ளை செல்வத்துக்கு காத்திருக்கிற பிள்ளை அத்தனை பேரையும் உங்கள் கரத்தில் தரும். இந்த நாள் இவர்களுக்கு கர்த்தாவே ஒரு வாழ்க்கையில் ஒரு இந்த நாள் நினைவு கூறத்தக்க நாள் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் ஆண்டவர் தேவைகளோடு கூட கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகள் உண்டு ராஜா. அவனுடைய கண்ணீரை துடைக்கிற தேவன் இவங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் துக்கம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. அப்பா ஆண்டவர் ஒரு காகத்தை கொண்டு எலியாவை போஷித்த தேவன் ஆண்டவரே, இவர்களையும் போஷிக்க நீர் வல்லவர். இவருடைய தேவைகளையும் சந்திக்க நீர் வல்லவர். இவர்களுக்காக கர்த்தர் இறங்கி வந்து அன்று கர்த்தர் 4 பேர் சேர்ந்து ஒரு திமிர்வாதக்காரனை உங்கள் முன்னால் இறக்குன போது விடுதலை கொடுத்தீங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, உள்ளே கொண்டு போயிட்டா இவனுக்கு விடுதலை வந்துடும், இவன் நடந்து வந்துடும் அப்படி தான் நினச்சாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருவருக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சமத்தில் நாங்கள் கொண்டு போயிட்டோன்னா இந்த விண்ணப்பத்துக்கு விடுதலை உண்டு கிடைக்கும்னு நம்பி தான் உங்கள் கரத்தில் தந்திருக்காங்க. நீங்கள் இவங்க விண்ணப்பத்தை அசட்டை பண்ணாதபடி கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு அனுகூலமான காரியங்களை வாக்கி செய்யும்படியாய் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. அப்பா பிள்ளைகளுக்காக பிள்ளை செல்வத்துக்கு எங்கிற ஒவ்வொரையும் கர்த்தர் கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்களை ஒன்றுமில்லை அப்பா, நாங்கள் பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லைப்பா, நாங்கள் பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை சுவாமி. உங்கள் கரத்தில் தந்திருக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றாலும் நிறைக்கிற தேவன், குறைவுகளை நிறைவாக்குற தேவன், எங்களுடைய குறைகளை எல்லாம் மன்னித்து எங்கள்
பாவங்களை எல்லாம் மன்னித்து ஆண்டவரே நீர் ஒரு நிறைவை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அண்டு காணா ஒரு கல்யாண வீட்டில் ஒரு குறைவு வந்தபோது மரியாள் சொன்னாங்க, இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே இருந்தது குறைவாய் தான் இருந்தது. ஆனால் நிறைவாக்குற தேவன் நேரம் வந்தபோது ஒதுக்கப்பட்டிருந்த கற்சாடியை நிரப்பும்படியாய் செய்து அந்த தண்ணீரை, அந்த கற்சாடியில் வைக்கப்பட்ட தண்ணீரை ஒரு நிறைவுள்ளதாய், ஒரு மதுரமானதாய், தேனிலும் மதுரமானதாய், அது எல்லாரும் விரும்பத்தக்கதாய் நீர் மாற்றினது போல கர்த்தாவே இந்த நாள் எங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிறதாய், மற்றவர்களை மதுரமாக்குறதாய் மாறட்டுமே என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவனை கேட்ட வார்த்தையின்படி உடைய வார்த்தை எங்களுடைய நாவிலே வரும்போது அது மதுரமாய், தேனிலும் மதுரமாய், அது கழிவுற பண்ணுகிறதா இருக்கட்டும். நாங்கள் சொல்கிற வார்த்தைகள், மற்றவர்கள் நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆற்றட்டுமே ஆண்டவரே, மதுரமுள்ளதாய் மாற்றட்டுமே ஆண்டவரே. உங்கள் அன்பை கொண்டு வரட்டுமே என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களில் ஒன்றுமில்லை அப்பா, நாங்கள் மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை இந்த உலகத்தில். எல்லாத்தையும் உங்கள் கரத்தில் தருகிறோம் ஏசப்பா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் பொறுப்படுக்கலைன்னா எங்களை யார் பொறுப்படுப்பா ஆண்டவரே? நீங்கள் எங்களுக்கு செய்யலைன்னா யார் செய்வார் ஆண்டவரே? நாங்கள் மனுஷனை நம்பி போகலை, நாங்கள் மனுஷனை நம்பி போகலை, அவங்க மனுஷ கைகளை நம்பி போகலை. ஆனால் உங்கள் கையே நம்பி வந்திருக்கிறோம். உங்களே நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்கள் முகத்தையே நோக்கி பார்க்கிறோம். நீர் எப்பொழுது செய்வீர் என்று சொல்லி உம்மை நோக்கி பார்த்து கொண்டு எங்களுக்கு சீக்கிரமாக இறங்கி வருவீர். நீ சீக்கிரமாக இறங்கி வருவீர் ஆண்டவரே. சீக்கிரமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையோடு கூட உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களில் ஒன்றுமில்லையப்பா. எங்களுடைய ஒன்றுமில்லாமையிலிருந்து, எங்களுடைய இயலாமையிலிருந்து எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நம்ம இந்த நேரத்திலும் உங்களோட நீங்கள் யாரெல்லாம் முன்னால் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களுடைய தேவைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு தேவை என்னன்னு சொல்லிட்டு இந்த காலையில் ஆண்டவர் உங்களுக்கு அதை நிவர்த்தி ஆக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த தேவையை சொல்லி தேவ சமூகத்தில் ஒருவேளை அது உங்களுக்கு என்ன அது எதுவாக இருக்கலாம் அதை நினைத்து என்ன செய்யுங்கன்னா இப்போ கேளுங்க, கர்த்தர் நம்முடைய காரியங்களை நிறைவேற்றுவார். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் காலையில் எழும்பினாலே எனக்கு வீண் சிந்தனைகள் என் இதயத்தில் வந்துடுது, என் நினைப்பில் வந்துடுது, அதனாலே நிறைய ஆசீர்வாதங்கள் இழந்து போகிறேன்னு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் வேதம் சொல்லுது பாருங்கள், வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுறோம். அந்த வீண் சிந்தனைகளை நம்ம வெறுத்து ஆண்டுடைய வேதத்தில் பிரியப்பட கத்த கிருபை தரணும். அதுதான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அது எல்லா இதுகளையும் மறைச்சிரும். சரியா? அந்த ஒரு காரியத்துக்கு அந்த வீண் சிந்தனைகள் என்கிட்ட வரவே கூடாது ஏசப்பா. இந்த நாள் முழுதும் உங்களை குறித்த சிந்தனை, வேதத்தை குறித்த சிந்தனை என்ற வேணும்னு கேட்போமா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஆண்டவரே ஏசப்பா இந்த நேரத்தில் ஒரே இந்த வீண் சிந்தனை உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கக்கூடாதபடி எங்களுடைய கண்களையும் காதுகளையும் இருதயத்தையும் சிந்தனையை அடைத்து விடும் ஆண்டவரே. இந்த சிந்தனை ஆண்டு வீண் சிந்தனை எங்களை விட்டு எடுத்து போடும்படியாய் அதை எடுத்துட்டாலே இந்த வேதத்தில் நாங்கள் பிரியப்பட்டுருவோம். அதைத்தான் சங்கீதக்காரனாக சொல்கிறாரு, நான் வீண் சிந்தனை வெறுத்து உங்களுடைய வேதத்தில் பிரியமாக இருக்க எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்குறாரு. அதை நாங்களும் கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் இந்த வீண் சிந்தனைகள் எல்லாம் ஒழித்து விட்டு ஆண்டவரே பிரியமாய் தேவனுக்கு உகந்த சாட்சியாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் எங்களை தாங்கணுமேனு ஜெபிக்கிறோம். வீண் சிந்தனை வேண்டாம்ப்பா. இதனால தான் அநேக அக்கிரமங்கள் எங்களுக்கு இதயத்துக்குள்ளே போய் கர்த்தருக்கு விட்டு தூரம் போக அது விலக பண்ணுது. இதெல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி போடுங்கப்பா. உங்கள் கிருபை எங்களை தாங்கணுமேனு ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்கள் அன்பு எங்களை தாங்கணும். இந்த வீண் சிந்தனைக்கு பதிலாய் தேவனுக்கேற்ற வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் பிரியமாக இருந்ததை தியானித்து இரவும் பகலும் தியானிக்க நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம், வெறுமையாக்கி தருகிறோம் ஆண்டவரே. அது இந்த சிந்தனையெல்லாம் மாறட்டும், அக்கிரம சிந்தை மாறட்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமான சிந்தை எங்களுக்குள்ளே வரட்டும். வீண் சிந்தனையில் வேண்டாம் ஆண்டவரே. கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நாளில் இந்த வேதத்தில் பிரியமாக இருந்து உமக்குரிய காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. இந்த நாளை உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. போக்குல மரத்தில் அப்பா கூட இருங்க. எல்லாவற்றிலும் உங்கள் வல்லக்கரம் கூட இருக்கும்படியாய் நிறைவான அன்பை அனுபவிக்கும்படியாய் எங்களுக்கு அன்னைத்த மேன்மைக்காக நன்றி என்று சொல்கிறோம். தாழ்த்தூரம் ஆசீர்வதிங்க. மீதியா நேரம் முழுவதும் கர்த்தர் கூட இருக்கும்படியாய் எங்களுக்கு மரித்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாக கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் அரை மணி நேரம் தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறோம். தேவ சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீங்க. கர்த்தர் பெரியவர், நிர்வாக்கு மாறாதவர். எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்வீர் என்ற நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்துருக்குறோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். இந்த நம்பிக்கையோடு செயல்படுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நோயோடு கூட இருக்கீங்கன்னு ஆண்டோட்ட சொல்லுங்கள், ஆண்டவர் என் நோய் பெரிதல்ல,
நீர் என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். நீர் என்னை நடத்துவீர், நீர் என்னை வழி நடத்துவீர், எனக்கு ஆலோசனை தருவீர், செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய பலன் தாங்கன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you all. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்கால்